வணக்கம். செஃப் ராஜா. பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியான முறை தான் இது. லெகான் வச்சுருக்கோம், பட்டர் போட்டிருக்கோம். இதில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், நம்ம சாதாரண ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ரீஃபண்ட் ஆயில் ஒரு 4 லிட்டர்கிட்ட போட்டிருக்கோம். அதில் பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கோம், கார்லிக் போட்டிருக்கோம். கார்லிக் அப்படின்னா சாப் பண்ணி போடலாம், க்ரஷ் பண்ணி போடலாம். கார்லிக் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப கருகக்கூடாது. பாருங்கள், இப்போ கார்லிக் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 கிலோ பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்தா எப்படி பாயில் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறேங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ 3 கிலோ பாஸ்தாவுக்கு 1/2 லிட்ரு ஆயில் போட்டிருக்கோம். ஒரு 1/2 கிலோ பட்டர் போட்டிருக்கோம். கார்லிக் இப்படி பார்த்தா ஒரு 200 கிராம் போட்டிருக்கோம். நல்லா ப்ரௌன் ஆகணும். இன்னும் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. மீடியமான ஃபயர் வைக்கணும், ஃபுல் ஃபயர் வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ ப்ரௌன் ஆனோன்னு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். தண்ணி ஊற்றுறோம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒயிட் சாஸ் அதில் ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி பாஸ்தா போடுறோம். பாஸ்தா ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச பாஸ்தா தான். பாயில் பண்ண பாஸ்தா லைட்டாக சூடு ஏற அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் போடுறோம். இப்போ மீடியமான ஃபயர் வரும், ஃபுல் ஃபயர்லாம் வைக்கணும் தேவையில்லை. இதில் சீஸ் போடுறோம், கட் பண்ண சீஸு. சீஸ் க்ரஷ் பண்ணி போட்டால் சீக்கிரம் மெல்ட் ஆகும். நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் மெல்ட் ஆகாட்டி லைட்டாக கிண்டி வர்றோம். பாஸ்தாவில் சீஸு ஒயிட் சாஸ் தான் மெயினு. இப்போ சீஸ் மெல்ட் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி பாஸ்தா பாயில் பண்ணது மீடியமான பாயிலிங் தான். 80% பாயில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் இப்போ ஒயிட் சாஸ் போடுறோம். இதே திக்னஸ் தான் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். ஒயிட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒரு கிலோ மைதாவுக்கு 10 லிட்டர் பால், 1.5 கிலோ பட்டர் ஃபஸ்ட்டு போடணும். அதில் பட்டர் மெல்ட் ஆனோடனே மைதா போட்டு லைட்டாக கிண்டணும். மைதா நல்லா ஹீட்டு ஏறினதுக்கப்புறம் 10 லிட்டர் பால் அதிலே உடைச்சி ஒரு சைடாக சுற்றணும்.
மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது. இப்போ கிண்டுற மாதிரி சுற்றக்கூடாது. ஒரே சைடு லெஃப்ட்லேருந்து ரைட்டு அதே மாதிரி கடைசி வரைக்கும் சுற்றணும். ஒரு திக்னஸ் இப்போ இந்த பாஸ்தா கொதிக்கிற திக்னஸ் வந்ததுக்காரம் ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸ் போட்டதுக்கப்புறம் அரோமேட்டிக் பவுடர் போடணும். வெஜ் அரோமேட்டிக் பவுடர். இதில் அரோமேட்டிக் பவுடரில் நான்வெஜ் இருக்கும், வெஜ் இருக்கும். சால்ட்டு லைட்டாக தேவையான அளவு போடுறோம். ஏன்னா பட்டர் போடுறதுனால சால்ட் அதிகமாக போடக்கூடாது. வெஜிடபிள் பாயில் பண்ணதை போடுறோம். இதில் வந்து ஜுகினி, எல்லோ, க்ரீனு, ப்ரொக்கோலி, பேபி கார்ன் போட்டிருக்கோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. வெஜிடபிளை முன்னாடியே போட்டோம்னா கலர் மாறிடும் பாஸ்தா. லாஸ்ட்டாக போட்டோம்னா ஓரளவுக்கு ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து அரோமேட்டிக் பவுடர் போடுறோம். 3 கிலோங்கிறதுனால ஒரு பாக்கெட் போடலாம், 100 கிராமு. ஓரிகானோ போடலாம். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இப்போ ஃபுட்டு பிக்கப் பண்ணையில் போடலாம். பிளேட்டிங் பண்ணையில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். ஏன் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுக்கு கலர் மாறிடும். அதனால் மேலாக சில்லி ஃப்ளேக்ஸு, சீஸ் அப்படின்னா வந்து கிரேட் பண்ணி போடணும். வீட்டில் வச்சுருப்பீங்களா கேரட் சீவுறது, பீட்ரூட் சீவுறது, அதில் வந்து சீஸை கிரேட் பண்ணி போடலாம். சீஸு இந்த பாஸ்தாவுக்கு ஒரு 1/2 கிலோ யூஸ் பண்ணால் போதும். அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. 3 கிலோவுக்கு 1/2 கிலோ சீஸ், 2 கிலோ பட்டர். பாருங்கள், நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீடியமான ஃபயர் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து சீஸ் வந்து கிரேட் பண்ணி போடுறோம். அதில் மேலாக பிக்கப் பண்ணையிலும் போடலாம். சீஸு ஒயிட் சாஸ் தான் மெயின். இதில் அளவோடு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெகுலர்லாம் சாப்பிடக்கூடாது. மாதத்தில் 1 நாளோ இல்லை வாரத்தில் 1 நாளோ சாப்பிட்லாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும்